ஹலோ அனக்ஸே. என்னடா என்னடா இன்னைக்கு ஸ்கூல் லீவு? எனக்கு தான்டா லீவு. டேய் நம்ம ஒன்று பண்ணுவோமா? சொல்றா. ஏசு பெத்லகேம்ல பிறந்திருக்கார்ல, ஆமா. அவரை போய் பார்த்து வருமா? சூப்பரா போயிட்டு வரும்டா. சரி நீ போய் வீட்டில் பேக் எடுத்துட்டு சொல்லிட்டு வாடா. சொல்லிட்டு தான்டா வருவேன். சரி. என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு? டேய் சார்ரா வீட்டில் சொல்லணுமா வேணாமா? சரி போமா. சரி. டேய் ஒரு நிமிஷம் நில்லு. அட்ரஸ்? ஆமால அட்ரஸ் வேற வேணுமாடா? என்னடா? டேய் உனக்கு தான் டோரா புஜி டெக்னிக் தெரியும்லடா, ஏதாச்சும் பண்றா. டேய் சீரியஸா பண்றா? டேய் உனக்கு தெரியும், நீ எடுத்துட்டு வந்துருப்பேன்னு நினைச்சேன்டா. டேய் உன்னை நம்பி நான் வந்தேன்டா. சரி வா, வழியில யார்ட்டாச்சும் கேட்டு கேட்டு போவோம். சரி வா. டேய் அங்க பாருடா, ஒரு சவுண்ட் போட்டு வராரு. அண்ணே சோப்பண்ணே. சொல்லுப்பா தம்பி. அண்ணே இங்க பெத்லகேமுக்கு எப்படினே போனோம்? தேவதாசன் வீடா? அவர் வீடு அங்கிட்டு இருக்குப்பா. தேவதாசன் வீட்டுல இருந்தே பெத்லகேம் வெத்தலை இல்லப்பா. நீ கேள்றா. பெத்லகேம் நீ கேள்றா. நான் கேட்கறேன் பாரு. இப்படி கட்டணும் தம்பியே. அதுக்கு நேரா போய் லெஃப்ட் கட்டாய் ஒரு ரைட் கட்டாய் நேரா போய் நாங்க ஒருத்தர் ஒல்லியா இருப்பாரு, அவர் தான் வர முடியும். இல்ல பாரு முடியும், அவர் வீடு தான் வரும். டேய் நான் ஒட்டும் ஒண்ணுமே சொல்லடா. நீங்க போங்கண்ணே, நாங்க பாத்துக்கிறோம். டேய் அவருக்கு காது கேட்கலடா. நான் பண்ணி தொலைச்சிருக்கியோ. வா. சரி வா அப்படியே போவோம். டேய் என்னடா ரொம்ப நேரமா காணோம்? டேய் தலை வலிக்குதுடா. டேய் அங்க பாரு வராரு. அண்ணே சார். தம்பி இல்லண்ணே, காது கேக்குதான்னு செக் பண்ணோம். காதுலாம் பெத்லகேமுக்கு போறோம்னே. பெத்லகேமா? அண்ணே எப்படிண்ணே போகணும் பெத்லகேமுக்கு? என்னண்ணே பண்றீங்க? நம்ம ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்டா. போடா, உனக்கு அட்ரஸ் தெரியாம பெத்லகேமுக்கு வரலான்னு சொன்ன. சரி வா போவோம் திரும்பி. டேய் அங்க ஒரு அண்ணே வராருடா. அண்ணே இங்க பெத்லகேமுக்கு எப்படி போகணும்னே? பெத்லகேம் என் ஊர் தான்ப்பா. உங்க ஊரா? டேய் அப்பலாம் நம்ம பெத்லகேம் தேடிலாம் போக வேணாம்டா, இவர் கூடயே போயிடலாம்டா. சரி பாருங்க. நான் கொண்டு வரேன்ப்பா. நீ அப்படியே என் பேக்கையும். தம்பி நீங்க முன்னாடி போங்கப்பா, நான் அப்படியே பின்னாடி. சரிண்ணே. டேய் பின்னாடி அவர் இருக்காரான்னு பாரு. டேய் எங்கடா போனாரு? டேய் ஆளட்டானடா. டேய் அவர் நம்பி எதுக்குடா நீ பேக் கொடுத்த? உடனே நம்பி நானும் கொடுத்தேன். ஐயோ பேக்குள்ள தான்டா ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. டேய் அதுல 2000 தாள் வர இருந்துச்சுடா. ஐயோ போச்சே, காசு வேற போச்சேடா. டேய் நீ ஒவ்வொரு வேலையும் தப்பா பண்ணிட்டு இருக்க. ஐயோ என்னடா பண்றது இப்ப? எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே 2000 தாள் கொடுக்காம இருக்க கூடாது. நான் என்ன பண்ண முடியும்? சரி வாடா அப்படியே கேட்டு போவோம். ஐயோ தலைலாம் சுத்துதே. ஒரு அண்ணே வராருடா. அண்ணே என்ன பண்றீங்க? நல்லா இருக்கோம்னே. என்ன இந்த பக்கம்? அண்ணே நாங்க பெத்லகேம் ஏசப்பாவை பார்க்க போயிட்டு இருந்தோண்ணே. அப்போ என்னன்னே சொல்றது, எங்க பேக்கெல்லாம் திருட்டு போயிட்டாங்க. என்னப்பா தம்பி சொல்ற? வரும்போது ஒரு வாக்கிய காதியக்காதவனே அவன்கிட்ட கேட்டா வெத்தலை எங்க இருக்கு அப்படின்றானே. அடப்பாவீங்களா, நீ உங்களுக்காக தெரியுமானே? தம்பி பெத்லகேம்ல இயேசு பிறந்து 2023 வருஷம் ஆச்சு தம்பி. என்னது 2023 வருஷம் ஆச்சா? ஆமா தம்பி. சரி கேட்போம் போது. ஏன் அவனுக்கு பேசாம இருக்க சொல்ற? சொல்லுங்கண்ணே. அவர் பிறந்து 2023 வருஷம் ஆச்சு. நம்ம பாவத்துக்காக நம்ம சாவத்துக்காக அவர் கல்வாரி சிலுவையில அழிஞ்சிட்டாங்க. கல்வாரி சிலுவையில அழிஞ்சிட்டாங்களாண்டா? இது நமக்கு தெரியவே தெரியாதேடா.
இதெல்லாம் எல்லாத்துட்டையும் போய் சொல்றீங்களா? சொல்றோம்னே. இப்ப ஏசப்பா எங்கனே இருப்பாரு? உள்ளத்துலதான் தம்பி இருப்பாரு. ஆமா தம்பி, உள்ளத்துல இருக்காரானே? உள்ளத்துல இருப்பாரு, இவர் உள்ளத்துல இருப்பாரு, எல்லாரும் இருக்காரு தம்பி. அப்பனா நம்ம போய் தேடி போவே தேவையில்லடா. இத தேடிதான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா? ஆமாண்ணே, இதனால பேக் போச்சு, எல்லாமே போச்சுனே. போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. தேங்க்ஸ்ண்ணே, போயிட்டானே. போங்க.